என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஏன் தடை செய்ய வேண்டும்? நாம் தமிழர் கட்சி என்ன மக்களுக்கு எதிரான இயக்கமா? நாம் தமிழர் கட்சி என்ன அவ்வளவு பெரிய தேச துரோக இயக்கமா? நாம் தமிழர் கட்சி என்ன அப்படி அநீதியை மக்களுக்கு இழைத்து விட்டது? ஏன் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை அணுகுகிறார்கள்? இப்படி ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மத்தியிலும் எழும். எதற்காக நாம் தமிழர் கட்சி தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். வாருங்கள் அன்பு உறவுகளே. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுவிலக்கு துறையில ஊழல் செய்திருப்பதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு தேர்தல் நேரத்துல சரியா பிடிச்சி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள போட்டாங்க. இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு பெயில் வாங்கி வெளியே வந்துட்டார். பெயில் வாங்கி வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போய் உட்காரல, களத்துக்கு போயிட்டாரு. நேரா களத்துக்கு போய் இன்னும் தேர்தல் நடக்க வேண்டிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் செய்கிறார். தொடர் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார் ஆம் ஆத்மி கட்சிக்காக. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல்ல ஈடுபட்டாரா என்பது மட்டும் நீதிமன்றம் தான் சொல்லணும். ஆனால் அவர் மீது ஊழல் வழக்கு தான் இப்பொழுது தொடுக்கப்பட்டு இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா சாரே அவர்கள் லோக்பால் மசோதாவை இந்தியாவில் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை அண்ணா சாரே முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பல ஒடுக்குமுறை அடக்குமுறைகளுக்கு ஆளான கெஜ்ரிவால் அவர்கள் கடைசியில அண்ணா சாரேவுடைய டீம்ல இருந்து வெளியே வந்து அரசியல் கட்சியை தொடங்கினார். அதுதான் ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி அரசியல் கட்சியை தொடங்கி 6 மாதங்கள்ல டெல்லியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி டெல்லியின் முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டார். அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து பல மாநிலங்கள்ல பறந்தது. தொடர்ந்து பல மாநிலங்கள்ல விரிவடைந்து இப்பொழுது பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பஞ்சாபிலேயும் இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சி செய்யுது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இந்தியாவில் காங்கிரஸ் வந்துட்டு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறாத நிலைக்கு மோடியினுடைய பிஜேபி செய்து விட்டது. கடந்த 2-5 ஆண்டுகள்லயுமே 57 தொகுதிகளை ஜெயிக்கவே முடியல காங்கிரஸால. 57 தொகுதிகளுக்கு உள்ள வெற்றி பெற்றா அவர்களால் எதிர்கட்சியாக அமர முடியாது. சில கட்சிகளை கூட்டணியில் இணைத்துக் கொண்டுதான் அவர்கள் எதிர்கட்சி பொறுப்புல கூட இருக்க முடியும். அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த நிலை வரக்கூடாது. ஒரு வலுவான எதிர்கட்சியாக நம்ம அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே வந்துட்டு இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமாரை வச்சு அந்த கூட்டணியை அமைத்தார்கள். கடைசியில் அந்த கூட்டணியை விட்டு நிதிஷ்குமாரே வெளியேறி பிஜேபியில போய் சேர்ந்துட்டார். பிஜேபியில சேர்ந்த நிதிஷ்குமார் இப்ப அவருடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டு அவர் அங்க முதலமைச்சராக இருக்கிறாரு பீகார்ல. இப்படி காங்கிரஸ் ஒரு பக்கம் வீழ்ச்சியை சந்திக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு ஒரு பக்கம் எழுச்சி பெறார். காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல ஆட்சி இழந்து வெளியேறி போகுது. ஆம் ஆத்மி சில மாநிலங்கள்ல ஆட்சியை கைப்பற்றுது. பல மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி கணிசமான வளர்ச்சியை பெற்றது. கோவாவில் கூட 2 தொகுதிகள் வென்றிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில். அதே போல ஹரியானாவில் வென்றிருக்கிறார்கள், குஜராத்தில் வென்றிருக்கிறார்கள். இப்படி ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு பிஜேபி முயற்சி செய்வதாக சொல்றாங்க. காங்கிரஸை அழிக்கிறோம் என்று ஆம் ஆத்மியை நம்மளே வளர்த்து விட்டுற கூடாது அப்படின்னு பிஜேபி வந்துட்டு என்னது. ஆகையால அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படியாவது உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளானை போட்டு எப்படியோ ஒரு வழியா அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சியாச்சு. அவர் பெயிலும் வாங்கினு வெளியே வந்துட்டார். இப்போ வெளியே வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின அந்த பேச்சு வந்துட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அடுத்த அரசு வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு அவர் சொன்னார். எந்த அடிப்படையில இப்படி ஒரு வார்த்தையை அவர் செய்தியாளர் மத்தியில பேசினார் அப்படின்னு பார்த்தா, பிஜேபிக்கு எதிராக எந்த மாநிலத்தில் ஒரு கட்சி செல்வாக்காக இருந்தாலும் அந்த கட்சிகளை வீழ்த்துவதற்கான வியூகங்களை வந்து தொடர்ந்து பிஜேபி வகுத்து கொண்டிருக்கிறது. அடுத்த டார்கெட் திமுக தான் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார்.
ஆனா தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்துவதற்கு அது காரணம் இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியில பல அவலங்கள் இருக்கிறது. ஆகையால அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், மறுக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமாக இருந்தால் மத்திய அரசாங்கம் அந்த மாநில அரசை ஓரளவிற்கு கண்டுகொள்ளாது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து மத்திய அரசை எதிர்க்கின்றோம் என்ற பெயர்ல தொடர்ந்து மத்திய அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர்களை தரம் தாழ்த்தி பேசி வந்தா அதையே காரணமாக வைத்து அவர்கள் போட்ட அம்பையே எடுத்து இவர்கள் மேல போட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணதுக்கு பிஜேபியினுடைய பல உள்நோக்கங்கள் இருந்தாலும் கூட இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியின் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக வரலாற்றில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆம் ஆத்மி கட்சியின் மேல நேரடியாக கட்சியின் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது நீதிமன்றத்தில். ஒருவேளை அந்த கட்சியின் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதால ஏற்கனவே 6 மாதங்களுக்கு மேலாக டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த சிசோடியா சிறையில் இருக்கிறார். இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறைப்படுத்தப்பட்டு பெயில்ல வெளியே வந்திருக்கிறார். இப்பொழுது கட்சியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த மது கொள்கையில அரசே நேரடியாக ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு அரசின் மீது இருப்பதால மது விவகாரத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது அரசுதான் என்று அரசின் மீதே குற்றம் சுமத்தி அந்த வழக்கு பதியப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ஆம் ஆத்மி கட்சியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒருவேளை அந்த கட்சிக்கு எதிராக தீர்ப்பு வெளியாகின்ற பட்சத்தில் ஆம் ஆத்மி கட்சியை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. அதே போல தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியையும் முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் பல முறை மேடைகள்ல ராஜீவ் காந்தியை கொண்டது நாங்க தான் அப்படின்னு பல முறை இவர் பேசியிருக்கிறார். இன்று வரைக்கும் தடை இருக்கிறது. அவர்கள் ஆயுதமேந்தி போராடியதே ஒரு குற்றம்னு இதுவரைக்கும் ஐநா மன்றம் சொல்லுது. அவர்கள் போராடியது உரிமைக்காக என்றாலும் கூட அவர்கள் ஆயுதமேந்தி போராடியது குற்றம்னு ஐநா மன்றமும் உலக நாடுகளும் பேசுது. அதனாலதான் இதுவரை இருக்கின்ற தடையை நீக்க மறுக்கிறது ஐநா மன்றம். வாய்க்கு வர்றதெல்லாம் அவர் மேடையில் அடிச்சு விட்டுட்டு ராஜீவ் காந்தியை நாங்க தான் கொண்டோம் அப்படின்னு அவர் பேசுனது அது மட்டும் இல்ல, அவர் ஆயுதமேந்தி போராடியதற்கு அந்த ஆயுதத்தால் என்னவெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேடையில் ஒரு பக்கம் பேசிருக்காரு. தேசிய தலைவர் இருந்திருந்தால் கூட இப்படி ஒரு வார்த்தைகள் எந்த மேடையிலையும் பேசியிருக்க முடியாது யாராலையும். ஆனா அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இவர் இங்க அடிச்சு விடுறாரு. இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் ஏற்கனவே லிஸ்ட் எடுத்து வைத்திருக்கிறதா. அதையெல்லாம் காரணமாக வைத்து மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் தேர்தல் கமிஷன் செய்யும். தேர்தல் கமிஷன் ஒரு தன்னிசையான அமைப்பு தான். ஆனா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் செயல், வேற வழி கிடையாது. மத்திய அரசு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தடையை விதிக்கலாம் அப்படின்னு சொன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிக்கு தடையும் போட்டா மத்திய அரசு தமிழ்நாட்டில் பிஜேபியை வலிமைப்படுத்துவதற்கு இப்படி ஒரு வேலையை தமிழ்நாட்டில் இங்க செஞ்சுட்டு டெல்லியில கடந்த முறை 7 பாராளுமன்றத்தையும் பாஜக தான் வென்றது. இந்த முறை டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளில் பாஜக வெல்லுமா அல்லது காங்கிரஸ் வெல்லுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை ஏற்கனவே பிஜேபியிடம் இருந்த அந்த 7 தொகுதியில 1, 2, 3, 4 தொகுதிகளையோ காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் பிரித்து எடுத்துட்டா அதுவே கூட ஒரு பின்னடைவாக பாஜகவுக்கு பார்க்கப்படும். ஆகையால தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் தடை செய்வதற்கான வேலைகளை பிஜேபி முன்னெடுத்திருப்பதாக சொல்றாங்க. ஆனா அது அந்த அளவிற்கு எளிதாக நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஏனென்றால் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இவர்கள் அப்படி ஏதாவது செய்தால் உடனடியாக இவர்கள் நீதிமன்றம் செல்லுவார்கள். ஆம் ஆத்மி வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் செயல்பட வைக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எது நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.